எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதய அடைப்பை நீக்குகின்ற 4 உணவுகள் என்னென்ன, அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதய அடைப்புனா உங்களுக்கு தெரியும், இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இந்த ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அதில் அடைப்பு ஏற்படுத்தா நம்ம இதய அடைப்பு சொல்லுவோம். இந்த இதய அடைப்பு எதனால ஏற்படுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், கொழுப்பு நம்ம பாடியில் கொழுப்பு உணவுகள் அதிகமாக சாப்பிடும் போது இதயத்துக்கு போகக்கூடிய அந்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அதனால தான் அடைப்பு ஏற்படுதுன்னு. அது உண்மைதாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லைங்க. அது தவிர இரத்தத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களும் இதற்கு காரணமாக அமைதுங்க. அதாவது இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அது என்னன்னா, அதனுடைய விஸ்கோசிட்டி, அதனுடைய கட்டி தன்மைன்னு சொல்லுவாங்க. அது கூடும்போதும் அது அடைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கிளாட் மாதிரி இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ அது பிளேட்லெட்னு ஒரு கவுண்ட் இருக்குங்க. அந்த பிளேட்லெட்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய விஸ்கோசிட்டி சொல்லுவோம். அதாவது அது பிசு பிசு தன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். அது கூடும்போது இந்த மாதிரி அடைப்பை ஏற்படுத்துது. ஓகேவா? இதுதான் காரணங்கள். இப்போ அப்புறம் பிபி, பிளட் ப்ரெஷர் கூடினாலும் இதய அடைப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் காரணங்களாக இருக்குது. இப்போ இந்த 4 வகையான உணவுகள் என்னென்ன இதய அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கும், அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ 4 வகையான உணவுகளில் ஃபஸ்ட்டு ஆளி விதை. ஆளி விதை பற்றி நான் என்னுடைய போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆளி விதை பிபியை குறைக்குதுன்னு. இந்த ஆளி விதை பிபி மட்டும் குறைக்கலைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரத்தத்தில் பிளேட்லெட் இருக்கு இல்லையா, அதனுடைய விஸ்கோசிட்டி ஆகட்டும், அதனுடைய பிசு பிசு தன்மைகள், அந்த விஸ்கோசிட்டி கட்டியாக ஃபார்மேஷன் ஆகுதுல்ல, அதையும் ஸ்டாப் பண்ணுது. அப்படி அது ஸ்டாப் பண்ணனால என்னன்னா பிளட்டு சர்க்குலேஷன் சீராக இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ரத்த குழாய்களை சீராக இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த பிளேட்லெட்டில் அது மாறி அது விஸ்கோசிட்டி எல்லாம் கூடி அது பிரச்சனை ஏற்படுத்தும் போது இந்த கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகி அடைப்பை ஏற்படுத்தும். அது ஆக விடாமல் இந்த ஆடி விதை ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது இருக்கனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால நம்ம ஆளி விதையை டெய்லி ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோம்னா இதய அடைப்பு ஆல்ரெடி ஏற்பட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். இப்போ இனிமேல் ஏற்படாமலும் அது பாதுகாக்கும். ஓகேவா? செகண்ட் இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் பொடியை விட மஞ்சள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அந்த மஞ்சள் எப்படி ரத்த குழாய்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனா அதில் இப்போ நம்ம இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய் இருக்கு இல்லையா, அதில் எண்டோதீலியல் லைனிங், அதாவது அந்த பிளட் வெசல்னு சொல்லுவோம். அந்த இரத்த குழாயில் ஒரு லைன் மாதிரி இருக்குங்க, அது எண்டோதீலியல் லைனிங் சொல்லுவோம். அது ஃபங்க்ஷன் சரியாக ஆகலைனாலும் இதயத்துக்கு அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மஞ்சள் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, எண்டோதீலியல் இந்த ஃபங்க்ஷன் அதிகமாகி அது பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். அப்படி அது கூட்டும் போது நமக்கு அட்டாக் வர சான்ஸ் கம்மியாகுது. ஆல்ரெடி அடைப்பு இருந்தாலும் அது கொஞ்சம் போயிடும். ஓகேவா? அப்புறம் 3வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. அது கார்லிக்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூண்டு. இந்த வெள்ளை பூண்டு கண்டிப்பாக நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டை குறைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த அடைப்புக்கு இன்னொரு காரணம், அதாவது ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புக்கு இன்னொரு காரணம் ஃபேட், கொழுப்பு தான். எல்டிஎல்னு சொல்லுவோம், லோ கொலஸ்ட்ரால் லெவல். அதாவது எல்டிஎல் கொழுப்பு, அது கெட்ட கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லைங்க. லோ கொலஸ்ட்ரால் லெவல்னா லோ கொலஸ்ட்ரால் லெவல், கொலஸ்ட்ரால் கம்மியாக இல்லை, அதாவது லோவரி அப்பர், அதாவது ஹையர் லோ ஹெச்டிஎல் எல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எல்டிஎல். அந்த எல்டிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா அது ரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும். இப்போ பூண்டு சாப்பிடும்போது அந்த கொழுப்பை அது அகற்றும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, கல்லீரல், அங்கே தான் ஃபேட் செல்ஸை இது சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி உண்டாக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் கொழுப்பு கூடி ரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும். அப்போ அதை போய் ஸ்டாப் பண்ண ஃபங்க்ஷனை தான் இந்த பூண்டு பார்க்குது. ஓகேவா? அந்த பூண்டு அதிகமாக சாப்பிடும்போது லிவரில் இருந்து சிந்தசிஸ் ஆகக்கூடிய கொழுப்பு குறைஞ்சிரும். அது கொழுப்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளட்லேயும் கொழுப்பு குறைஞ்சி நமக்கு இதயத்துக்கு அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்படியே இதயத்துக்கு ஆல்ரெடி வாய்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது இது போயிடும். ஏன்னா புதுசாக கொழுப்பு சேர தான் பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. கொழுப்பு சேர்த்து ஸ்டாப் ஆகிட்டா பாடியை ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அகட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் 4வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய். பாகற்காய் நீங்கள் உங்களுக்கே தெரியும், சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாகற்காய் சாப்பிடும்போது சுகர் அளவு குறையும் சொல்லுவாங்க, பிபிக்கும் நல்லது தான். ஸோ இது ரத்த குழாய் அடைப்புக்கும் பாகற்காய் நல்லது தான். ஏன்னா பாகற்காய் கொழுப்பை குறைக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதால அது ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்படுத்தாது. ஆல்ரெடி ஏற்படுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன 4 உணவுகளுமே பார்த்தீங்கன்னா இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்துவதை ஸ்டாப் பண்ணுவது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அடைப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில்
ஓகேவா? இப்போ வந்து ஆளி விதைன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து பிளட்டோட விஸ்கோசிட்டியை குறைச்சி அது வந்து பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். இப்போ அந்த பாகற்காய் புண்ணில் எடுத்துகிட்டா கொழுப்பை வந்து பல வகைகளில் வந்து குறைக்குது. மஞ்சள் எடுத்துக்கிட்டால் அந்த எண்டோதீலியல் லைன் இருக்குல்ல அது வந்து ப்ரொமோட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை கொடுத்து. அப்போ நான் சொன்ன இந்த 4மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிகளில் நமக்கு வந்து இந்த இதய அடைப்பை வந்து வராமல் பாதுகாக்குது. ஆல்ரெடி வந்தாலும் அதை வந்து போக்குது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன இந்த 4 உணவுகளையும் டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இதய அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், புதுசாக ஏற்படாமலும் இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதய நோய்ங்கிறது காமனாக இருக்கு இல்லையா? இதய அடைப்பு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவங்க இதை பார்த்து மிகவும் பயன் அடைவார்கள். ஓகேவா? என்னை பொறுத்தளவில் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதுக்கு தான் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன். இப்படி எல்லோருமே இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஹார்ட் பிளாக் பற்றி முக்கியமான வீடியோ, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை, அப்போ தான் பதிலளிக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.